அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். ட்ரெயினில் வந்து லோயர், மிடிலு, அப்பர், சைடு லோயர், சைடு அப்பர் இந்த மாதிரி சீட்ஸுகள்லாம் எந்த கோச்சில் இருக்கும், அது எந்த இடத்துல இருக்கும் அப்படி சொல்லிட்டு ஒருத்தர் கேட்டிருந்தார். அவருக்கான வீடியோ தான் இது. ஆனால் அவருக்கான வீடியோ மட்டும் கிடையாது, அவரை மாதிரி நிறையா பேர் டவுட் கேட்க முடியாமல் இருப்பீங்க. உங்களுக்கான வீடியோவும் இது, ஓகேவா? அதனால் ஸ்கிப் பண்ண பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் நம்ம விடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் உங்களுக்கு எளிதாக கிடைக்கும். இப்போ வந்து வந்தீங்கன்னா ட்ரெயினில் இந்த மாதிரி லோயர், அப்பர் எல்லாமே மிடில், சைடு லோயர், சைடு அப்பர் இது எல்லாமே ஸ்லீப்பர் கோச்சிலையும், ஏசி ஸ்லீப்பர் கோச்சிலையும் இந்த மாதிரி கோச்சுகளில் இருக்கும், ஓகேவா? இந்த கோச்சுக்கு உள்ள, அதாவது இந்த வாசல் வழியாக என்ட்ரி ஆனோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்தந்த சீட்லாம் இருக்கும். இந்தந்த சீட்லாம் எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத நான் இப்போ வந்து காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், கோச் லேஅவுட்டை முதல்ல பார்த்துருவோம். இப்போ வந்து ஒரு அந்த ஸ்லீப்பர் கோச்சுக்குள்ளே மொத்தம் 72 சீட் இருக்கும். அதாவது 72 சீட்டு. ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்டாக பிரிஞ்சு சீட்டுகள் இருக்கும். இதில் வந்து நான் இப்போ வந்து காமிக்கிறேன் பாருங்கள். இதில் பாருங்கள், இதில் 57, 52 இந்த ரெண்டுமே லோயர் பெர்த், அதாவது ஆப்போசிட்டாக உட்கார்ந்துருக்க மாதிரி லோயர் பெர்த்து. ஓகே, இதில் 49, 44 இது ரெண்டுமே லோயர் பெர்த். இப்போ வந்து இது வந்து வழி, போகக்கூடிய வழி. அப்போது ஒரு கம்பார்ட்மெண்ட்னால் எப்படி இருக்கும் அப்படி சொல்லி பார்த்திங்கன்னா, இந்த 49லேருந்து இந்த 55, 56 அவ்வளோதான். இந்த ஸ்கொயர் காமிச்சோம் பார்த்திங்களா, இதுதான் ஒரு கம்பார்ட்மெண்ட். இதில் அப்போ 49 லோயர் பெர்த்து, இதுவும் லோயர் பெர்த்து, இது மிடில் பெர்த்து, இதுவும் மிடில் பெர்த்து, இது அப்பர் பெர்த்து, இதுவும் அப்பர் பெர்த்து, ஓகேவா? ஓகே, இதில் வந்து 55, 56 அப்படிங்கிறது சைடு லோயர் பெர்த்து, சைடு அப்பர் பெர்த்து. இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது ஒரு கம்பார்ட்மெண்ட், நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு கோச்சுக்குள்ளே இது ஒரு கம்பார்ட்மெண்ட், இது ஒரு கம்பார்ட்மெண்ட், இது ஒரு கம்பார்ட்மெண்ட், அப்படி கம்பார்ட்மெண்ட்டாக பிரிஞ்சு இருக்கும். இதில் வந்து சீட்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்போ வந்து பார்த்துருவோம். ஸ்லீப்பர் கோச்சுக்குள்ளே இப்போ பாருங்கள், இவங்க வந்து கால் நீட்டி படுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இது வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். இது வந்து லோயர் பெர்த்து, இது வந்து மிடில் பெர்த்து, இது வந்து அப்பர் பெர்த்து. நல்லா புரிஞ்சுக்கணும். லோயர், மிடில், அப்பர். அதே மாதிரி தான் இந்த சைடும் இன்னும் உட்கார்ந்துருக்காங்க பார்த்தீங்களா, இது லோயர் பெர்த்து, இது இவங்க மிடில் பெர்த்தை இன்னும் வந்து அதாவது தூக்கி சங்கிலி போட்டு விடணும். இந்த மாதிரி சங்கிலி போட்டு விட்டு அது வந்து மிடில் பெர்த்து ஆயிரும். மேலே அப்பர் பெர்த்து இருக்கும், ஓகேவா? நல்லா இருக்கு பாருங்கள், அப்பர் பெர்த்து இப்படி தான் இருக்கும். நல்லா பாருங்கள், இன்னொரு பிக்சர் காமிக்கிறேன். இது வந்து இந்த நம்ம வழி இருக்குது பார்த்தீங்களா, வரக்கூடிய வழியிலேருந்து எடுத்தக்கூடிய ஃபோட்டோ. இது வந்து லோயர், இது வந்து மிடில், இது வந்து அப்பர், ஓகே? அதே மாதிரி தான் இந்த சைடும் லோயர், மிடில், இது அப்பர். இந்த ரெண்டுக்கும் ஆப்போசிட்டில் என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சைடில் இருக்கும். இப்போ பார்த்தீங்களா, நான் இது வந்து லோயர் சொன்னேன், இது வந்து மிடில் சொன்னேன், அப்பர் மேலே இருக்குது. இதுக்கு ஆப்போசிட்டில் நல்லா பார்த்தீங்கன்னா இது ஆப்போசிட்டில், இது சைடு லோயர், இதுக்கு மேலே சைடு அப்பர் இருக்கும். இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். லேஅவுட்டை காமிச்சு இப்போ வந்து பிக்சரையும் காமிச்சு புரிஞ்சிருக்கேன். இன்னொரு பிக்சர் காமிக்கிறேன். இப்போது இந்த லோயர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லோயர் பெர்த்து, இது ஒரு லோயர் பெர்த்து. இங்கேருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து சைடு லோயர், இது வந்து சைடு அப்பர். நான் வந்து ஆரோ மார்க் உங்களுக்கு வந்து ஈஸியாக உங்களுக்கு தெரிய மாதிரி ஃபோட்டோ காமிச்சிருக்கேன். இதை பார்த்தும் உங்களுக்கு வந்து ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். இப்போ பாருங்கள், இது வந்து சைடு லோயர்லேருந்து எடுத்த ஃபோட்டோ. அப்போ இது வந்து லோயர், இது வந்து மிடில், இது அப்பர். இப்போ வந்து உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ லோயர், அப்பர், மிடில் எல்லாமே நான் வந்து ஈஸியாக வந்து டிஸ்பிளே பண்ணிவிட்டு, நீங்கள் வந்து ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. இது நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. இது வந்து என்ன பொறுத்து அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ஈஸியாக தெரிஞ்சிருக்கும். சைடு லோயர், சைடு அப்பர். அதாவது இது வந்து வழி பார்த்தீங்களா, இது வந்து வழி. இந்த வழியிலேருந்து பார்க்கும்போது லெஃப்ட் சைடில் லோயர், மிடில், அப்பர் இருக்கும். ரைட் சைடில் சைடு லோயர், சைடு அப்பர் இருக்கும். அதுவே அந்த சைடுலேருந்து நடந்து வந்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கும். இப்போ வந்து உங்களுக்கு வந்து லேஅவுட்டும் காமிச்சாச்சு, சீட்டோட பொசிஷனிங் காமிச்சாச்சு, எல்லாமே காமிச்சாச்சு. இப்போ வந்து இதை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக தெரிஞ்சிடும். நான் வந்து ஒரு லேஅவுட் காமிச்சிருக்கேன். லேஅவுட்டில் ஒரு கம்பார்ட்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத காமிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் அதில் உள்ள பிக்சர்லாம் காமிச்சு இதுதான் லோயர், இதுதான் அப்பர், இதுதான் மிடில்னு சொல்லியிருக்கேன். இதுலேயும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணலாம். உங்களுக்கு புரிகிற மாதிரி அடுத்து சொல்லிக் கொடுக்கப்படும். அடுத்து வந்து வீடியோ எடுத்து சொல்லிக் கொடுக்குறேன், ஓகேவா? தேங்க்யூ.